ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜப்ஸ்டின். நம்ம மிஸ்டர் ஜப்ஸ்டின் சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ தேவைப்படும், இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுற சில தவறான முடிவுகள் என்ன, இது எல்லாமே ஒரு ஆண்டர்பிரனராக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீடியோ மேக் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா, காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதில்ல. பிகாஸ் டே பை டே நிறைய பேர் நான் மீட் பண்ணும்போது அவங்க எல்லாமே இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்காங்க, தப்பு கிடையாது. பட் என்ன ஒரு நீட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் முதல்ல நான் மெஷர் பண்ணிடுறேன். இதை தயவு செய்து சொல்கிறேன், நீங்களும் இந்த தப்பான முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணலாமா வேணாமான்ற முடிவெடுங்க. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய பேர் என்னென்னா எடுத்த உடனே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், அதுவும் பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட கேட்பேன், சரி சார் வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, எப்படி வெப்சைட் விசிட்டர்ஸ் உள்ளே கொண்டு வருவீங்க? ஏன்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் டெய்லி ஒரு 2000 பேர் 3000 பேர் உள்ளே வரணும். ஓகே, மினிமம் 100 பேர்லாம் கிடையாது, மினிமம் ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 8 சேல் 10 சேல் அதிகபட்சம் எடுக்க முடியும். அதுவும் ட்ரஸ்ட் ஃபேக்டர் அதில் இன்னமும் கிரியேட் ஆகணும். சார் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன், குரூப்லலாம் ஷேர் பண்ணுவேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் பல வருஷமாக சொல்கிறது. இதை ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். டீம் மெம்பர்ஸ் கூட கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் டே எல்லா சொந்தக்காரங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீ சாப்பிட்டுட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா கல்லால் போட்டுட்டு போயிடாங்க, வேணான்னு சொன்னால் கூட. ஓகே, சூப்பர். அதே மாதிரி டெய்லி பேஸில் எனக்கு வியாபாரம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வர சொன்னால் வருவாங்களா? இல்லை அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டாங்க. ஸோ இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறன்ற கான்செப்டை விட்டுருங்க. நீங்கள் எப்படி டிராஃபிக் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அதை முதல்ல மைண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, சில பேர் வெப்சைட் ஆரம்பிக்காமல் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுவாங்க, நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் ரிப்ளை பண்ணி இந்த ப்ராடக்ட் இவ்வளோ ரூபா, இந்த ப்ராடக்ட் இவ்வளோ ரூபா, இது இவ்வளோ நாள் ஷிப் பண்ணிவிடும், ஜிபே நம்பர் இதுதான், இதுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட், இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் வெப்சைட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. இவங்க என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் நடக்கும், அந்த பிஸ்னஸை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகாமல் அப்படியே இருப்பாங்க. 2 பேர் பண்ணுறதும் தப்பு தான். இன்னும் சில பேர் என்னென்னா வெப்சைட் ஆரம்பிப்பாங்க, கரெக்டான டைத்தில் ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன், அந்த ஃபார்முலா அப்படி. ஏன்னா என்னென்னா, இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ ஏதோ ஒரு ஆட் பார்ப்பாங்க, 300 ரூபாய் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு, 2000 ரூபாயில் வெப்சைட் ப்ளஸ் மொபைல் ஆப்பு. தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது. ஜஸ்ட் பேருக்கு நம்ம ஓகே பண்ணணும். நைட்டுக்கு படம் தூங்கும்போது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும், நமக்கு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். தவிர அந்த வெப்சைட்டில் ஒரு 10 பேருக்கு மேலே வந்தாலே லோட் ஆகாத வெப்சைட்டுக்கு நம்ம எதுக்கு வச்சு செலவு பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியும்? இப்போ நான் ஃபேஸ்புக் ஆடில் டெய்லி பேஸில் ஒரு 300 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்ணுறேன்னா, 300 பேருக்கு ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேஸ்புக் அவங்களோட கடமை செஞ்சுருவாங்க. ஒரு 10,000 பேருக்கு கிட்ட காட்டுறாங்க. அந்த 10,000 பேரில் ஒரு 500 பேர் உள்ளே வராங்கன்னா, 500 பேர் உள்ளே வரும்போது லோட் ஆகணும்னா அப்புறம் எதுக்கு அந்த மார்க்கெட்டிங் 300 ரூபாய் வேஸ்ட்டு, இங்கே கொடுத்த 2000 ரூபாயும் வேஸ்ட்டு. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்ன தான் சார் பண்ண சொல்கிறீங்க? வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், யார் கிரியேட் பண்ணணும், எந்த டைமில் கிரியேட் பண்ணணும்? நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக, அது ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு சர்வீஸை சேல் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்டென்ட் போட ஆரம்பிங்க. இப்போ நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி மேம் ஆகட்டும், ஜெயன் சார் ஆகட்டும், தவசிமுத்து சார் ஆகட்டும், லட்சுமி பிரியா மேம் ஆகட்டும், ஈவன் லாஸ்ட் மந்த் கூட பார்த்தீங்கன்னா ரோஷன் ஃபாத்திமா அவங்களோட டாக்டரும் சன்னும் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போட்டோம். எல்லாத்தையுமே காமனாக இருக்க ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்க பிஸ்னஸுக்காக அவங்க ப்ராடக்ட்டையோ சர்வீஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவொடனே இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ பார்த்துட்டு அவங்க வாட்ஸ்அப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் டேரக்ட் மெசேஜ் பண்ணுறாங்க, கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது, ஒரு ஜிபே நம்பரோ இல்லை ஃபோன்பே நம்பரோ அனுப்புகிறாங்க, பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, ஷிப் பண்ணுறாங்க, அவங்க ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு காமன் பாயிண்ட்னா, அவங்க கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுனால தான் அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் பையரையும் செல்லரையும் இணைக்கிற ஒரு பாயிண்ட் அந்த வீடியோ. ஓகே, வெப்சைட் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், சார் வெப்சைட் கிரியேட் பண்ணால் கூட வெப்சைட்டில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் படித்து பார்த்து எந்த அர்த்தத்தில் வாங்குவீங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வைக்கக்கூடிய காமனான ஒரு கொஸ்டின் என்னென்னா, பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க. நீங்கள் லாஸ்ட்டாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி இந்த 3 வெப்சைட்டை தவிர நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் சார். அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டரும் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. ஈவன் அந்த வெப்சைட்டோட ஓனரும் கான்டென்ட் கிரியேட்டர் இல்லை. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ விட்டுருங்க. அதை இப்போ என் ஒய்ஃப் கூட நிறையா ஆன்லைனில் வாங்குறாங்க. அவங்ககிட்ட கேட்குற கேள்வினா, எப்படி நம்பி வாங்குற, காசு அனுப்புங்கன்னா, அவங்க பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கம்மா, எப்படிமா அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, எவ்வளோ ரிவ்யூஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் கேட்குறது, என் ஒய்ஃப் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு தான் அந்த வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ட்ரஸ்ட் பண்ணல. ஓகே, நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதே மாதிரி உங்களால் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா வித்தவுட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் இல்லாமல்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர் மாதிரி ரெகுலராக கான்டென்ட் போடுங்க. டெய்லி பேசிஸில் ஒரு 5 மெசேஜ் வரும், 6 மெசேஜ் வரும், 10, 20, 25 வர ஆரம்பிக்கும். டெய்லி பேஸ்க்கு அந்த மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க, வேறு வழியே கிடையாது. லேட்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்
உங்களுக்கு எப்போ உங்களால் என்னால் வந்து மெசேஜ் ஹேண்டில் பண்ண முடியலப்பா, அவ்வளோ மெசேஜ் குமியுது என்னால். அஸ் ஒரு 31 இயர்ஸ் ஓல்டு மேனாக நான் இப்பவும் சொல்கிறேன், என்னால் வந்து டெய்லி பேஸில் ஒரு 100 to 150 மெசேஜுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியும் சாலிடாக. இந்த மாதிரி இடத்துல உட்காந்து என்னால் என்னோட பிஸ்னஸ்க்காக நான் ரிப்ளை பண்ண முடியும். எப்போ 150 மெசேஜ் மேலே போதோ அப்போ என்னால் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்கன்னா எப்போ இந்த ஜோனுக்கு வரீங்க, ஜூனியர் லெவலில் நீங்கள் எப்போ வெற்றி அடைகிறீங்களோ அப்போது வெப்சைட் நோக்கி போங்க. 2வது, மெசேஜ் வருது சார், என்ன முடிஞ்சாலும் ரிப்ளை பண்ணுறேன், சில மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேன், இதுவும் தப்பு. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இருக்காங்க, இன்னமும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க சார், அப்படியே பார்த்து அனுப்பிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் லாஸ்ட் வீக் அந்த ரோஷன் ஃபாத்திமா மேம் கிட்ட என்கிட்ட பேசினாங்க. இப்போ லாஸ்ட் வீக் சொல்கிறேன், இன்னும் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி மேம் பண்ணுன்னு கேட்டால் அப்படியே போயிட்டு இருக்குது சார், டெய்லி வீடியோ போடுறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு 1 lakh வீடியோஸ் போச்சு, 5K ஃபாலோஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வெப்சைட் ரெடி பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் பண்ணுறது தப்பு நான் சொல்லவே மாட்டேன். அந்தந்த டயத்துக்கு அந்தந்த பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபீட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடியும். உங்களுக்கு தான் வந்து நீங்கள் ஒரு டாக்டரையும் சன்னி வச்சு கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் க்ரோ ஆகிட்டீங்க. டெய்லி பேஸில் மெசேஜ் வருது, மெசேஜை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு வருது, அதுவும் நிறைய மெசேஜ் நீங்கள் லெஃப்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு உங்கள் வெப்சைட் லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் எப்போ ஆர்டர் போட்டுக்கலாம், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படி இருக்குன்னு சொல்லும் போது 10 பேர் வெப்சைட்டில் போய் ஆர்டர் போட மாட்டாங்க. பட் டெய்லி பேஸில் இப்படி ஜஸ்ட் சிங்கிள் வீட்டில் 2 கான்வர்சேஷனே முடிக்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆர்டர் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயன் சார் ஆகட்டும், ஆர்த்தி மேம் ஆகட்டும், லக்ஷ்மி பிரியா மேமும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 years பிஃபோர். அப்போ அவங்ககிட்ட வெப்சைட்டே கிடையாது, வெறும் டிஎம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வீடியோ சொல்லியிருப்பாங்க. பட் இன்னைக்கு அவங்க krpriya.com சம்திங் ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, அதுவும் ப்ரொஃபஷனல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான டைமில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு 1 லட்சம் வீடியோ வியூஸ் வருது. அந்த வீடியோ பார்த்துட்டு டெய்லி பேஸில் ஒரு 20 to 30 பேர் வந்து உங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, லிங்க் அனுப்புறீங்க. பயோவில் பார்த்துட்டு லிங்கை கிளிக் பண்ணி போகிறாங்க, யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு லிங்க் கிளிக் பண்ணி எங்கெங்கெல்லாமோ டிராஃபிக் சோர்ஸஸ் கிரியேட் ஆகும், ஆட் ரன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஆட் ரன் பண்ணும்போது வெப்சைட் லோட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு கன்சூமராக ஒரு ஆடை பார்க்குறீங்க, கிளிக் பண்ணி வித்தின் செகண்ட் அந்த வெப்சைட் லோடு ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பார்க்க போயிடுவீங்க. அவ்வளோதான் நம்ம ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் டைமே. ஸோ ஆடியன்ஸ் நமக்காக கொடுக்குற அந்த அட்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிராப் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு வெப்சைட் ஸ்பீடாகவும் ரெஸ்பான்சிவ்னஸாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், எல்லா வெப்சைட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேயா, இது வந்து எங்களோட வெப்சைட் டிசைனர்ஸ் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒர்க்கை பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டால், நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ண இந்த வீடியோ ப்ரொமோஷன் கிடையாது, எங்கள் வெப்சைட் டிசைனர் நம்பரை வந்து நீங்கள் எங்கிட்ட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவோம். ஈவன் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நித்யா அப்படின்னு ஒரு மேமை வந்து மீட் பண்ணோம் கோயம்புத்தூரில். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காங்க, பட் இன்னும் போஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரீசெண்டாக அந்த சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் சொன்னோம், உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதை அவங்க ஓகே சார் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு 2 days பிஃபோர் பாருங்கள். என்னத்தியா சிஸ்டத்தை இவ்வளோ உத்து பார்த்துட்டே இருக்கேன், என்னாச்சு? வெப்சைட்டில் ஆர்டர் வந்திருக்குங்க, அதான் எடுத்துகிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, லான்ச் பண்ணோடனே ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சா? ஆமாங்க, நான் ஆட்ஸோ ப்ரமோஷன் எதுவுமே கொடுக்க கிடையாது. அவங்க என்கிட்ட ஈவன் என்கொயரி கூட பண்ணாமல் டைரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதான் உன் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டு, நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக ப்ராடக்ட் கொடுக்குறோங்கிறது. இன்னும் நல்லா போகும், நல்லா மூவ் பண்ணி கோவான். தேங்க்யூ. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இதுதான் சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது முக்கியம் இல்லை, எந்த டைமில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணுறீங்கன்றது மெயின். அதனால் தயவுசெய்து தப்பான டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு, தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறன்ற பேரில் ஒரு ஸ்லோவான வெப்சைட்டோ, அன்ரெஸ்பான்சிவ்னஸான வெப்சைட்டோ, இன்னொருத்தரோட டொமைனில் சப்டொமைன் வாங்கி கிரியேட் பண்ணுற வெப்சைட்டோ, இதெல்லாம் தப்பு. அதனால் கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வெப்சைட்டை வந்து கரெக்டாக கிளிக் ஆகி லாங் டேர்முக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா வெப்சைட்டும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ண வச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வெப்சைட் டிசைனர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் வச்சு ஒரு மெசேஜ் போடுங்க, எங்கள் டீம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.